ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் 14ஆம் தேதி தனுசு மாதம் ஹேமந்த் ருது தட்சிணாயனம் 29/12/2025 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று தசமி திதி. இன்று சமநோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 7:05 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:26. இன்றைய திதி இன்று அதிகாலை 4:41 வரை நவமி, பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:04 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய அமிர்த யோகம் இன்று அதிகாலை 4:04 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:41 வரை கௌரவம், பின்பு மாலை 4:16 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று அதிகாலை 3:48 வரை அரை வாழ்க்கை, பின்பு பிற்பகல் 2:08 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 4:04 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய கிரக நிலை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், கும்பராசியில் ராகு பகவான், சனி பகவான், மேஷ ராசியில் சந்திர பகவான். இன்றைய ராசி வரும்போது மேஷ ராசி என்பது பார்த்திங்கன்னா, மேன்மை அடையக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைது. உங்களுக்கு ரிஷபராசி என்பதுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை இருந்தால் அந்த உடல்நலம் சீராகி நலம் பெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக இன்று அமைகிறது. மிதுராசி என்பதுக்கு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு உங்களுடைய பேச்சுக்கள் செயலில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நிறைய விஷயம் நீங்கள் இன்று சாதிக்க முடியும். கடகராசி என்பவர்களுக்கு வர வேண்டிய வரவுகள் எந்த தடையும் எல்லாம் வரப்போகுது. எதிர்பாராத வரவுகள் உங்களுக்கு வரவை பெறக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. சிம்மராசி என்பவர்களுக்கு மற்றவர்கள் மீது கொஞ்சம் இரக்கம் கொண்டு சில பேரால் ஏமாறக்கூடிய ஒரு நாளாக கொஞ்சம் கவனமாக இருங்க. கன்னிராசி பார்த்தா நண்பர்கள் முன்னே நிறைய விஷயம் சாதிக்கணும்னு நினைப்பீங்க. சில நண்பர்கள் அவங்களால முடியாமல் போகலாம். அதனால் நட்பு வட்டத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. துலாம் ராசி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புலாம் நிறைவேற போகுது. என்னை எதிர்பார்த்து நீங்கள் நினச்ச விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கணும். அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு விருச்சிக ராசி என்பது பார்த்தா, உங்களுக்கு தொழில் சார்ந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறைய லாபத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. தனுசாசிக்கு பார்த்தா நிறைய விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய நாளாக இருக்குது. உங்களுக்கு எந்த விஷயமும் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடியாது. கொஞ்சம் சிரமத்தோடு அந்த வேலையை நீங்கள் முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த அமைப்போது. உங்களுக்கு மகராசி என்பது பார்த்தா எவ்வளோ தான் கஷ்டப்படுறோம், அந்த கஷ்டத்தின் மூலம் கொஞ்சம் உடலுக்கு மனதுக்கு கொஞ்சம் ஒரு அசைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. உங்களுக்கு கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று உங்களுடைய செயலால் ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. மீனராசி அப்படின்னு பார்த்தோன்னா, பெருமையாக சில விஷயங்களை செஞ்சு முடித்து கொஞ்சம் பெருமைப்படக்கூடிய ஒரு பெருமை கொள்ளக்கூடிய நாளாக இன்று மீனத்துக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இனி நாளாக ஒரு வெற்றி நாளாக மாறி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.